வெல்கம் பெங்களூர் டு சேலம். இன்றைக்கி நான் ஒரு அருமையான முறையில் சீக்கிரமாக செய்யக்கூடிய, பசி எடுத்தால் சீக்கிரமாக காரசாரமாக சாப்பிட்ணும், நான்வெஜ்ஜும் சாப்பிட்ணுன்னு நினச்சோம்னா இந்த சிம்பிளான தக்காளி முட்டை செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். சாதம் இருந்தால் போதும். பெங்களூர் டு சேலம் ஃபுட் சேனலுக்கு உங்கள் சப்போர்ட் தேவை. புதுசாக வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த தக்காளி முட்டை. தக்காளி என்றைக்குமே ரொம்ப டேஸ்ட்டாக தான் இருக்கும். சாதத்தில் போட்டு இந்த கிரேவியை பிசைஞ்சு, கிரேவியில் இது ஒரு தொக்கு மாதிரி பிசைஞ்சு சாப்பிட்டோம்னா அருமையாக இருக்கும். எதுக்கு வேணாலும் சாப்பிட்டுக்கலாம். நம்ம சப்பாத்திக்கு ரொம்ப பெஸ்ட்டாகவும் இருக்கும், சாதத்துக்கும் நல்ல ஒரு சுவை கொடுக்கும் இந்த தொக்கு. அதோடு நம்ம எங்கேயாவது போயிட்டு உடனே வந்தோம்னா இந்த மாதிரி செஞ்சு நம்ம சாப்பிட்டுக்கலாம். ஈஸியாக 10 நிமிஷத்தில் நம்ம இது செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ நான் ஒரு கடாய் வச்சுட்டேன், ஆயில் ஊற்றிட்டு கடுகு, உளுத்தம் பருப்பு, கருவேப்பிலை சேர்த்தியாச்சு. இப்போ நான் கொஞ்சம் வெங்காயம் அதிகமாக போட்டால் தாங்க இந்த டிஷ்ஷுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கோங்க. நான் 2 பேருக்கு தேவையான தொக்கு தான் செஞ்சுருக்கேன். இப்போ நம்ம அதை நல்லா வதக்கணும். கண்ணாடி பதத்துக்கு தான் வதக்கணும், டீப் ஃப்ரை பண்ணவே கூடாது. கொஞ்சம் ஆயில் நான் நடுவில் ஊற்றுவேன். இப்போ நான் கொஞ்சம் கரெக்டாக ஊற்றியிருக்கேன். இப்போ நான் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கின பிறகு இதுக்கு எதுவுமே தேவையில்லைங்க. பூண்டு, இஞ்சி எதுவுமே தேவையில்லை. தக்காளி பழம் மட்டும் போட்டாச்சு. போட்டு நல்லா உப்பு போட்டு நம்ம வதக்கினா போதும். தக்காளி பழம் நல்லா வேகணும். தக்காளி பழம் வெந்தால் தான் இந்த தொக்கு ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு அரைக்குறையாக நம்ம எடுத்துடக்கூடாது. இப்போ நல்லா நான் வதக்கியாச்சு. பாருங்கள், நல்லா வதங்கின பிறகு தண்ணி ஊற்றணும். நான் மிளகாத்தூள், மல்லித்தூள் கூட போடல, தண்ணி ஊற்றின பிறகு போடுறேன். ஏன்னா இது தொக்கு பதத்துக்கு கடைசியில் வரும். அதனால் நம்ம இப்போ போடணுன்னு அவசியம் இல்லை. மிளகாத்தூள், மல்லித்தூள் போட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றணுன்னு அவசியம் இல்லை. இப்போ நான் தண்ணி ஊற்றிட்டு சாம்பார் தூள் போடுறேன். சாம்பார் தூள் போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த தக்காளி தொக்குக்கு. இப்போ நல்லா கலந்து விட்டுடலாம். அவ்வளோதாங்க, எதுவுமே தேவையில்லை இதுக்கு. ரொம்ப சிம்பிளாக ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். மஞ்சத்தூள் போட்டாச்சு. போட்டு நல்லா கொதிக்க வைக்கணும், அவ்வளோதான். நல்லா ஒரு கொதி நல்லா டீப்பாக கொதிச்சிட்ருக்கணும். ஒரு முட்டையும் போட்டு வேக வச்சுட்டேன். 4 முட்டை போட்டு வேக வச்சிட்ருக்கேன். இப்போ பாருங்கள், நல்லா சுண்டி வந்துடுச்சு தண்ணி. அதன் பிறகு நம்ம சுண்டணும் தண்ணி. அப்போ தான் இந்த தக்காளி தொக்கு ரொம்ப நல்லா இருக்கும். நான் கொத்தமல்லி தலையும் இதில் சேர்த்து முடிச்சிட்டேங்க. ரொம்ப அருமையான இந்த தொக்குக்கு முட்டையை நம்ம இதில் சேர்த்துட வேண்டியது தான். அருமையாக இருக்கும். கொஞ்ச நேரம் முட்டை ஒரு 5 மினிட்ஸ் சிம்மில் வச்சிடலாம். அப்படியே வச்சு நம்ம சர்வ் பண்ணிக்க வேண்டியது தான். இப்படி நம்ம ஒரு பெரட்டி வச்சுட்டு சாப்பிடணும். சூப்பராக இருக்குங்க, அருமையாக இருக்கும். தேன் போல் இருக்கும் சாதமும் இந்த தொக்கும். இது போல் நீங்களும் அர்ஜென்ட்டுக்காக ஒரு நான்வெஜ்ஜு சாப்பிட்றோன்ற ஃபீலும் நமக்கு கிடைக்கும். ஏன்னா முட்டை நமக்கு ஈஸியாகவே சீக்கிரமே 5 நிமிஷத்தில் வெந்துடும். பெங்களூர் டு சேலம் ஃபுட் சேனலுக்கு உங்கள் சப்போர்ட் தேவை. ஒரு லைக் கொடுத்துட்டு, ஒரு கமெண்ட் பண்ணிவிட்டு, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். உடனடியாக செஞ்சு சாப்பிட்ணுன்னா இது மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க.